5 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி ரூபாய், 5 ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் 100% அளவிற்கு செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 100% அளவிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி வட்டங்களில் சமுதாய கூடங்கள், பல்நோக்கு கட்டிடங்கள், சத்துணவு கூடங்களுக்கு சமையலறை கட்டிடங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பூங்கா அபிவிருத்திகள், அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் அடைப்பை சரி செய்வதற்கு ஜெட் ராடிங் மிஷின், சூப்பர் சக்கர் மிஷின் போன்றவை எல்லாம் வாங்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அவைகள் உட்படுத்தப்பட்டது. எனவே ராயபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் 100% அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதி முழுமையாக மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கேபிட்டல் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அரசு மூலமாக வழங்கப்படக்கூடிய நிதி, ஸ்டான்லி மருத்துவமனை நம்முடைய வட சென்னைக்கும் சரி, அதே போன்று ராயபுரம் பகுதிக்கும் பிரதானமாக ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் ஒரு பிரபல மருத்துவமனையாகவும் நல்ல சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவமனையாகவும் உள்ளது ஆர்எஸ்ஆர்எம் ஸ்டான்லி மருத்துவமனை. இந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் 65 கோடி ரூபாய் அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். நம்முடைய ஜிஹெச் போல ஸ்டான்லி உருவாக வேண்டும், அதற்கு ஒரு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் தாயலத்தோடு அம்மா அவர்கள் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டி அந்த பணியும் நடைபெற்று வருகின்றது. இரண்டாவதாக பாலங்கள், போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பாலங்கள் கட்டப்பட வேண்டும் என்ற வகையில் சுரங்க பாலங்கள், நீங்கள் நம்முடைய தொகுதியை பார்க்கும்போது பாலங்கள் எல்லாமே அம்மாவுடைய ஆட்சியிலே கட்டப்பட்டது தான். பழைய ராயபுரம் சுற்றுவட்ட மேம்பாலம், அதே போன்று பழைய ராயபுரம் மேம்பாலம் அகலப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில். ஸ்டான்லி மருத்துவமனை அருகே இருக்கின்ற சுரங்க பாலம் 12 கோடி ரூபாயிலே அம்மாவுடைய ஆட்சியிலே கட்டப்பட்டு அம்மாவால் திறக்கப்பட்டது. அதே போன்று நம்முடைய வள்ளலார் நகர் மேம்பாலம் 24 கோடி ரூபாயிலே அம்மாவுடைய ஆட்சியிலே கட்டப்பட்டு அம்மாவால் திறக்கப்பட்டது. அதே போன்று காக்ரேன் பேசின் ரோட், அங்கே ஒரு பாலம் 20 கோடி ரூபாயிலே அம்மாவால் திறக்கப்பட்டது. இப்பொழுது நீண்ட நெடிய நாள் 50 ஆண்டு கனவாக இருக்கக்கூடிய சீனிவாசபுரம், அதாவது போஜராஜ நகர் பகுதியில் 50 ஆண்டு கனவாக இருந்த அந்த சுரங்கப்பாலம் இன்றைக்கு அம்மாவால் நனவாக்கப்பட்டிருக்கின்றது. 12 கோடி ரூபாய் செலவில் அந்த பணி தொடங்கப்பட்டு முதல் கட்டமாக 1 கோடி ரூபாய் தென்னிந்திய ரயில்வேக்கு டெபாசிட் ஒர்க்காக கொடுக்கப்பட்டு அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எல்லாம் பார்க்கும்போது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில்தான் முழுமையான அளவிற்கு ராயபுரம் ஒரு வளர்ச்சியேற்றிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் 12,000 நிழல் தரும் மரங்கள் நட்டப்பட்டு ராயபுரமே இன்றைக்கு ஒரு பசும் சோலையாக இன்றைக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக உள்ள எனக்கு, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உள்ள எனக்கு மீண்டும் அந்த அரிய வாய்ப்பை நல்குங்கள். சேவை செய்வதற்கு நன்றி, வணக்கம்.